தமிழில் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் இப்போது இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய மியூசிக் பிளேலிஸ்ட் டெம்ப்ளேட் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எல்லோரும் ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஸோ வீடியோவை மட்டும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். ஓகே, இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, Aveeplayer ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இன்னும் Aveeplayer ஆப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ண உடனே மேலே இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி பாட்ஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன்டர்னல் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். இப்போது நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் ஃபைல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இன்டர்னல் ஃபைலில் எந்த ஃபோல்டரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் டேரெக்டாக சிப் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா ட்ரையிங் டு லோட் ஓல்டர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் தான் காமிக்கும். டெம்ப்ளேட் வந்து லோட் ஆகாது. நான் அகைன் வந்து சொல்கிறேன். ஓகே, இந்த டெம்ப்ளேட்டை வந்து இப்போது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட் வந்து Aveeplayerல லோட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் ஒன் டச் தான். ஸோ டச் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். சப்போஸ் ஆட் ஆகலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போது ஆட் பண்ண டெம்ப்ளேட்டை எப்படி பேக்ரவுண்ட் இமேஜ் அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். மேலே இருக்கக்கூடிய அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இல்லை ஆடியோ ப்ரொவைடர் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தென் ஜென்ரல் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷன், அதில் கஸ்டம் இமேஜ், தென் பிக் இமேஜ் அப்படின்னு இருக்குது பாருங்கள் கீழே. ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்தோடனே அகைன் உங்களோட இன்டர்னல் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த ஃபோல்டரில் உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு எந்த மாதிரியான பேக்ரவுண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை உங்களோட கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய இமேஜ் ஃபைல் வந்து உங்களுக்கு டெம்ப்ளேட்லேயே கொடுத்துருப்பேன். அதாவது டெம்ப்ளேட் ஃபைல் கூடவே கொடுத்துருப்பேன். இதே இமேஜ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணியாச்சு இல்லையா. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க ப்ரோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருந்திருக்கும். அது வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சேம் மெத்தட் தான். ஜென்ரல் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷன், அதில் கஸ்டம் இமேஜ், தென் பிக் இமேஜ், அப்புறம் நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட். ஸோ இதை வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டியூப் டெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஸோ இதில் டெம்ப்ளேட் வந்து நான் கொடுக்கறதுனால என்னோடய நேம் வந்து போட்டிருப்பேன், அதாவது சேனல் நேம் போட்டிருப்பேன். ஸோ அதனால் பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கம்போசிஷன் 1ல் 3ஆவதாக டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ் போனீங்கன்னா அதுலேயுமே டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து நான் டைப் பண்ணி வச்சுருப்பேன் டியூப் டெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட நேமை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். சாம்பிளுக்கு நான் விஜய் கிரிஷ் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே டைப் பண்ணக்குள்ளேயே பேக்கில் வந்து அது மாறிடும். ஸோ பேக் போனோம் அப்படின்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து விஜய் கிரிஷ் கிரியேஷன்ஸ்னு வந்துடும். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் பேக்வேர்ட் ஃபார்வர்ட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக டெம்ப்ளேட்லேயே கொடுத்துட்டேன். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கம்போசிஷன் 1ல் கடைசிக்கு முன்னாடி இமேஜ் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரல் போனீங்கன்னா விசிபிள் அப்படின்ற பாட்ஸ் வந்து டிக் பண்ணாமல் இருக்கும். அதை வந்து டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களோட பேக்வேர்ட் ஃபார்வர்ட் பட்டன் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து ரெடி. டேரெக்டாக இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், இப்போ நீங்கள் இந்த இமேஜ் வச்சு சொல்லி கொடுக்குறீங்க, அதனால் பொசிஷன் கரெக்டாக இருக்குது, நாங்கள் வேறு இமேஜ் வச்சுட்டு பொசிஷன் மாற்றணும், இந்த மியூசிக் பேக்வேர்ட் ஃபார்வர்ட் பட்டனெல்லாம் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அதுக்கு நான் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிடுறேன். பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர் எஃபெக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரல் போனீங்கன்னா ஜென்ரலில் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 2 பாயிண்ட்ரு இருக்கும். கீழே இருக்கிறது ஒய், மேலே இருக்கிறது எக்ஸ். ஸோ எக்ஸ் டைரெக்ஷன் லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கிற பாயிண்ட்டை நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ அதுவே கீழே அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கிற பாயிண்ட்டை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும்.
ஸோ இது மட்டும்தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். பொசிஷன் மாற்றணும் அப்படின்னா வேறு எதுலேயுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேணாம், அப்படியே நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பொசிஷன் மாற்றி வைக்கணும்னு நினச்சா மட்டும் அதை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டைரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் மேலே இருக்குது பாருங்கள், டவுன்லோட் ஐக்கான், அதை கொடுத்துட்டு வீடியோ வித் அப்படின்ற இடத்துல 1080யும் வீடியோ ஹைட்டில் 1350, ஃப்ரேம் ரேட் 60, வீடியோ பிட் ரேட் வந்து 18 கொடுத்துட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் அட் எண்டட் அப்படின்றதில் நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டைமிங் வந்து செட் பண்ணிக்கலாம். சாம்பிளுக்கு நான் ஒரு 30 செகண்ட் கொடுக்குறேன். தென் அந்த ஐட் ஆப் லோகோ அப்படின்றதுலையே அதை டிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 100% முடிஞ்ச உடனே டேரெக்டாக இது வந்து உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்பவே சிம்பிள், எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.